நேற்று இன்று நாளை உலக மக்களின் மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க்கை வாழ்க்கை திருத்தமிழ் சகோ வணக்கம். நான் தமிழ் சார். அதாவது என்ன பேச போகிறோன்னா, இன்னைக்கு நம்ம இந்த வீட்டு நோய் ஸ்கிரீனில் இந்த ஆதம் ஏவாள் கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது அதை பற்றி பேசுவோம். அது எப்படி நடந்துச்சுன்னு. அது கிறிஸ்டின்லேயும் முஸ்லீம்லேயும் சொல்லியிருந்தாலும் இந்துலேயும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அது குழப்பங்கள் நிறைந்தது. அது கதையாக நேராக இல்லை. அதனால அது இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது சொன்னது அந்த காலத்து மக்களுக்கு அப்படி சொன்னாதான் அது புரியும். இப்போவும் நான் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரியே நானும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் அது சொல்ல வரல. இந்த பீட்டு நோ ஸ்கிரீன் பற்றி ஒரு விஷயம் சொல்ல வரேன். அந்த விஷயம் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். மதங்கள் உங்களுக்கு அதாவது தண்டனை. இதில் நீங்கள் சத்தியம்லாம் தேடாதீங்க. எல்லா மதங்களும் சத்தியம்னா சத்தியம், பொய்னா பொய், உண்மைனா உண்மை. ஆக மொத்தத்தில் எவன் எந்த மதத்தில் பிறந்தானோ இல்லை மதம் இல்லைன்னு சொன்னானோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இறைவன், மாம், டேட், நான் என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவன் எந்த மதத்தில் பிறந்தாலும் அந்த மதத்துக்குள்ள தர்மத்தை அவன் நிலைநாட்டணும். அந்த தர்மம் என்பது நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும் என்ற முக்கியமான பேசிக்கான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி என் மதம் பெருசுன்னு நினைக்கிற மாதிரி மற்றொரு மதத்தையும் நான் மதிக்க வேண்டும். நான் என் மதத்தை உயர்த்தி மற்ற மதத்தை தாழ்த்தினாவே முடிஞ்சு போச்சு. நரகம் ஃபிக்ஸ் ஆகிடும். நரகம் என்பது ரொம்ப கொடுமையானது. அது பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் நிறைய வீட்டில் சொல்லிட்டேன். இருந்தும் நீங்கள் இந்த விஷயத்த மறுபடி நான் சொல்கிறேன்னா மறுபடி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் மூலமாக நான் சொல்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இந்த பிரபஞ்சம் முழுதும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. என்னன்னா, இப்போ உதாரணத்தை வச்சுங்களேன், இந்த கை இது நான் எப்படி நினைக்கிறேனோ எல்லாம் பண்ணுது. ஆனால் இதை இயக்குறது எங்கே இருக்குன்னே தெரியல. எனக்குள்ள அமைதியாக இருக்குது. இப்போ திடீர்னு இங்கே வெட்டிட்டேன்னு வச்சுங்க, வெட்டி எடுத்துட்டேன் தனியாக. இப்போ இது நினைக்குமா இந்த உடம்பு என்னதுன்னு? இல்லை இது நினைக்குமா? இதே மாதிரி ஒவ்வொரு பாகங்களும். அப்போ இந்த கைக்கு தெரியாது. நம்ம உடம்புல ரத்தத்தை பிடுங்கிட்டா கூட அந்த ரத்தத்துக்கு தெரியாது. இது நம்ம ரத்தம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் கனெக்டிவ்ல இருக்குது. இப்போ இதில் இந்த கனெக்டிவை யார் உணர்றா, யார் உணரல, அது எப்படி நடக்குது, இந்த இடத்துல இப்படி இந்த பிரிச்சுட்டா எப்படி இந்த ரெண்டு அறிவுக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா? அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு கனெக்டிவ்ல இருக்கு. சரிங்களா? அந்த கனெக்டிவ்ல ஃபுல்லா அது ஒளியில எல்லாம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒளியில பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அதுல அந்த ஸ்டோரி தெரியுது. அப்ப அந்த ஸ்டோரிக்கு சைத்தான் என்ற ஒரு விஷயம் இல்லை. சைத்தானும் நானே, நல்லவனும் நானே, கெட்டவனும் நானே, ஏஞ்சலும் நானே, அனைத்தும் நானே தான். அதாவது நான் உணர்கிற நான் தான் அந்த இறைவனையும் உணர்றேன், மாம் டேடையும் உணர்றேன், அடுத்தது என்னையும் உணர்றேன். நான் என்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. புரியுங்க? ஏன்னா நீங்க அதை பார்க்குற, நீங்க அதான் மரணித்த பிறகு அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் தான் நீங்க அழுவுறீங்க. அவன் ஆயா படுத்திருக்கான். புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை வச்சுதான் இந்த விஷயத்தை உணர முடியும். அப்ப அந்த கதையை எப்படி சொன்னாங்கன்னு நீங்க போய் பாத்துங்க. இதுல ஆப்பிள் வரும், அது இது இறைவன் சாப்பிடக்கூடாது சொன்னான், சாப்பிட்டான், அதுக்கப்புறம் தூக்கி போட்டான், அப்படி கதை சொல்லுவாங்க. ஆனா கதை கிட்டத்தட்ட நான் சொல்ற கதையும் அந்த கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே மாதிரி இருக்காது. ஆனா அந்த மக்களுக்கு புரியணும்னா நான் அந்த மாதிரி சொல்லி ஆகணும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அந்த கதை அப்படிதான். ஆனா அது ரியலா எப்படி நடந்துச்சு, அந்த ஸ்கிரீன் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா புரிஞ்சுங்க. அந்த கதையை நான் சொல்றேன். அதாவது இறைவன் என்பவன், நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தேன், இறைவனுக்குள்ள உருவானது ஒரு உருவாகுது. முத உருவாகிற ஒரு விஷயம்
அது சொல்லுது நான் தான் முதன்னு. அந்த உருவாகிற விஷயம் சொல்லுது நான் தான் முதல். ஏன்னா நான் தானே முதல் உருவாகிறேன், அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையே. அப்போ யார் அப்போ முதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேள்வியாக வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். அதுக்கு யாரும் பதில் போடலை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அந்த உருவாகுறன்ற ஒரு விஷயம் இருக்குங்களே, உருவாகிறது யாருமே படைக்கல, அது உருவாகுது. அப்போ இல்லை என்ற இடத்துல நான் உருவானேன், நான் தான் ஃபர்ஸ்ட்டு. அப்போ சொல்கிறேன் இல்லை என்ற இடத்துல தான் நான் இருக்கேன், உன்னை உருவாக்குறதுக்கான ஸ்பேஸ் இடம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால தான் உன்னை உருவாகிட்டே இருக்கேன். நானும் உன்னையே உருவாக அடக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் தான் முதல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுது, உருவாகிறதுக்கும் இறைவனுக்கும். அப்போ இது வந்து உருவாகிட்டே இருக்குது. இறைவன் அதை வந்து அடக்கிட்டு அதுக்கு ஸ்பேஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸ்பேஸ் இடம், அதுக்கான இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது உருவாகிட்டே இருக்கு. இப்போ இதில் தான் இந்த இறைவனும் அந்த உருவாகிறது, அந்த ரெண்டு விஷயமும். இப்போ நான் இப்படி உருவாகிறது அப்படின்னு சொன்னால் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்? இப்போ நான் இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே. அப்போ இது நான் சைத்தான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சைத்தான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அது இது நான் சைத்தான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரெண்டுமே இறைவனுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான். எல்லாமே இறைவனுக்குள்ள அடங்கின ஒரு விஷயம்தான். அந்த 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 அடங்கின விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த புரிகிற மைண்ட் மேட்டரே அங்கே தான் இருக்குது. இந்த கதையை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும்னா அதான். அப்போ அந்த உருவாகிற அந்த விஷயத்தை அவன் என்ன பண்ணுறான் இறைவன், இதுக்கு மேலே நம்ம இதை வந்து நம்ம கிட்ட வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் அதை வந்து தனியாக்குறான். அப்போ தனக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே அடுக்கிற சக்தி இதை சேர்த்து தனியாக்கிட்டான். இப்போ உருவாகிறதும் அடுக்கிறதும் அப்படி தனியாக வச்சுட்டான், இறைவன் விட்டு தனியாக வச்சுட்டான். அப்போ இறைவன் என்ன சொல்கிறான், தனக்குள் படைத்த தம்மிலிருந்து படைத்த ஒரு சக்தி, தம்மிலிருந்து உருவான ஒரு சக்தி. அப்போ என்ன சொல்கிறான், இதுதான் நான் தான் முதல்லன்னு சொல்லுது. அப்போ அவன் சொல்கிறான், தம்மிலிருந்து அடக்கிற சக்திகிட்ட என்ன சொல்கிறான், நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் இது செஞ்சிருக்கேன்ல நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு, நீ மன்னிப்பு கேட்கணும்னு இறைவன் சொல்கிறான். அப்போ மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த உணர்வு இருக்குங்களா, அதுக்குள்ள அந்த உணர்வு அந்த வந்து கிட்டத்தட்ட சொர்க்கத்தில் இருக்கிறது தான். சொர்க்கத்தின் உணர்வுல தான் அங்கே இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட சொர்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதான் இறைவனத்தோட தான் அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த விஷயம். ஆனால் அந்த சொர்க்கம் தான், அதான் உண்மையான சொர்க்கம். இன்னொரு சொர்க்கம் கலந்த நரகம், நரகம் கலந்த சொர்க்கம், அது இந்த பூமியில் ரீசைக்கிளில் இருக்குது, மறுசுழற்சியில் இருக்குது. அது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நிரந்தர சொர்க்கம் அங்கே இருக்குது. அப்போ மன்னிப்பு கேட்க சொல்லும் போது மன்னிப்பு தானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இறைவன் முதல் பேசிய மொழி தமிழ். இருந்து வந்த அந்த உணர்வு மொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வு மொழி தான் அது மனுஷனை கற்றுக் கொடுக்கும் போது அது அது வந்துச்சுன்னா அது தமிழ் மொழி. அதனால தமிழ் இருந்து வந்த முதல் மொழி தமிழ் மொழி, அதுதான் அதுக்கு தமிழ்னு பேர். அதை தான் நான் திரு தமிழ்னு அவங்கள சொல்கிறேன். அந்த ரெண்டு சக்தியும் கலந்து படித்தானா அதுக்கு தான் திரு தமிழ்னு சக்தி சொல்கிறேன். அதை தான் மாம்டேடு சொல்கிறேன். இப்போ அதில் நல்லவன் கெட்டவனா, நல்லவங்கள ஒரு ஆஞ்சலாக வச்சுக்கிட்டு மற்ற சைத்தானை கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இது இருக்குது. அப்போ மன்னிப்பு கேட்க சொன்னால் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீ ஏன் மன்னிப்பு கேட்குற, நீ என்ன பாவம் பண்ண, உன்னை படைத்தது அவனை படைத்தது யாரு, அவன் உன்னை படைத்தான்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்க, எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும், அப்போ அவனை படைத்தது யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள தூண்டுறாங்க. எல்லாம் இந்த ரெண்டு இது பண்ற வேலை தான். இப்போ இதுல யார் பண்றா, யார் நல்லவங்க யாரும் கட்டணும் தேடக்கூடாது. அதான் சொன்ன, சத்தியத்தை தேடாதீங்க. இதுக்குள்ள ரெண்டு சக்தியின் கலவைகள் இருக்கு, அது நமக்குள்ள இருக்குது. நம்ம உணரும் பொழுது அதையும் உணரலாம். அப்போ அந்த விஷயம் வந்து கேட்கப்படும் பொழுது இறைவன்ட்ட அவங்க, நான் ஏன் மன்னிப்பு அவன்கிட்ட கேட்கணும், உன்னை படைத்தது யாரு அப்படின்னு இவங்க கேட்டான். அப்போ இறைவன் சொல்றான், உன்னை நான் படைத்ததுக்கு நான் பதிலா இருக்கேன், என்னை யார் படைத்ததுக்கு எனக்கு நான் பதிலா இருக்கேன். எனக்கு தெரியல, எனக்குள்ள உருவாயிட்டே இருக்கு, நான் அடக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த இது செஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இனி இடம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அந்த அது சொல்லும் போது அவங்களோட சொர்க்கம் அவங்கள விட்டு போகிறது உணர்றாங்க. அப்போ அவங்க கதறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, இன்னும் அதிகமாக கேட்குறாங்க. சொல்கிறாங்க, நீ மட்டும் மன்னிப்பு கேட்டுட்ட, ஓகே நான் எனக்கு தெரியும் உன்னைய, ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு பின்னாடி நிறைய பேர் வருவாங்க, அவங்க இதை கேட்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க, இதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும், நீ போய் தெரிஞ்சுக்குவ. எல்லாமே அவங்கள இறைத்து விட்டான். அதாவது ஒரு இது மாதிரி படுத்தோம்னா லட்டு தூள் அப்படி ஆக்கி இப்படி விரிக்கிற மாதிரி இறைத்து விட்டான். இதுதான் மொத்த பிரபஞ்சமும். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த கதையை தான் எப்படி சொல்லுவாங்க,
அப்போ இதுக்கு ஏதாவது